ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தாவே உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். சங்கீதம் 92 வசனம் 4. பார்த்தீங்களா, இது ஓய்வு நாளின் ஆராதனை அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஓய்வு நாளில் செய்கின்ற ஆராதனை நிமித்தமாக பாடிய பாடல் தான் இது. 92ஆம் சங்கீதம். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம்னு. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும்னு சொல்லிட்டு தான், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கும், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. என்ன, அவருடைய சிருஷ்டிப்பை தான் கூறுது இல்லையா? கரத்தின் கிரியைகள்னு சொல்லும்போது அவருடைய சிருஷ்டிப்பை கூறுது. அவர் சொல்லாகும், அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. தன்னுடைய வாயின் வார்த்தைகள்னால வெளிச்சம் உண்டாக கிடக்குன்னு சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டானது. அந்த கிரியைகள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மகத்துவமானவைகள். அந்த கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய செய்கைகள்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக்கினேன், உங்களுடைய செய்கைகள்லாம் என்னை மகிழ்ச்சியாக்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்ததை பாருங்களேன். எப்படி வழிநடத்திட்டு வந்தார்? பகலிலே மேகஸ்தம்பம், அவங்க மேலே எதுவுமே வெயில் படாதபடி மேகஸ்தம்பத்தினால. நம்ம கூட வெயிலில் எங்கேயாவது போகும்போது எங்கேயாவது நிழல் கிடைக்குமா, எங்கேயாவது மர நிழல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போல்லாம் நடந்து நிறையா இடத்துக்கு போகும்போது அப்படிலாம் நம்ம பார்ப்போம், எங்கேயாவது நிழல் கிடைக்குமா. அது ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இவங்களுக்கு ஃபுல்லாகவே அவ்வளோ அத்தனை லட்சம் மக்களை அவர் வழி நடத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அவ்வளோ பேருக்கும் மேகஸ்தம்பத்தை கொடுத்து காத்துக்கிறார். இரவில் பார்த்திங்கன்னா அக்கினி ஸ்தம்பம். என்னத்துக்கு இந்த அக்கினி ஸ்தம்பம் போது பூச்சி, பாம்பு, இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் அண்டாமல் இருக்கணுன்றதுக்காக ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த விதமான பயம் இல்லாதபடி நல்ல வெளிச்சத்தை காட்டுறதுக்காகவும் அது இருந்துச்சு. பார்த்திங்களா, எவ்வளோ அருமையான ஆண்டவர் பகலிலே மேகஸ்தமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை பாதுகாத்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய செருப்பு தேயவே இல்லையா. நம்ம ஒரு செருப்பை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஒரு 6 மாதம் வருமா, முடிஞ்சு போனால் ரொம்ப 1 வருஷம் வரும், அவ்வளோதான். ஆனால் 40 வருஷம் அவங்கள பாருங்கள் அழகாக நடத்திட்டு அந்த செருப்பு தேவையே இல்லையா. கால் வீங்கவே ரொம்ப. இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் கொஞ்சம் நடந்தாலோ கால் தொங்க போட்டாலும் என்ன பண்ணுது, கால் வீங்கிடுது. ஆனால் அந்த ஜனங்களுக்கு கால் வீங்கவும் செருப்பு தேயில. ட்ரெஸ் எல்லாம் பழசா போலியாம். இப்போது 1 வயசு குழந்தைய ஒரு 5 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கலாம் சும்மா. அந்த 5 வயசு பிள்ளைய அவங்க நடத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னும் போது 5 வயசுக்குரிய அந்த அங்கி மாதிரி ட்ரெஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை 40 வருஷம் போது 45 வயசாக இருக்கும் இல்லையா? 45 வயசாக இருக்கும். அப்போ 45 வயசில் அந்த ட்ரெஸ் என்னாச்சா வளர்ந்துக்கிட்டே வந்திருக்குமா. எத்தனை பெரிய ஆண்டவர். அதில் ஒரு வேர்வை ஸ்மெல் இல்லை, எதுவுமே இல்லைங்க. பழசாகவும் போனியாம். அங்கே என்ன வனாந்தரத்தில் கடத்தெரு இருக்குமா, இல்லை ஏதாவது இருக்குமா, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒன்றுத்தையாக நினச்சி நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எத்தனை மகத்துவமானவர்கள். அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குதான். அது அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடுறவராக இருக்கிறோம், நம்ம கலங்குறவராக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். அவர் செய்கைகளில் மகத்துவம் உள்ளவர், அவர் ஆலோசனையில் வல்லமையுடையவர், நமது யோசனைகள்லாம் மக ஆழமானவைகள் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். ஓய்வு நாள் போது பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை துதிக்கணும், 10 நரம்பு வீணையினால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சு நம்ம அவரை துதிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு, அவருடைய கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவர்கள் சொல்லிட்டு, அவருடைய செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன் சொல்கிறார். ஒன்று பார்க்கணுங்க. வேதத்தை படித்து ருசித்து படிக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு அந்த ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா அநேக வேளையில் பாருங்கள், நான் கூட துவக்க காலம் இல்லை, இப்போ கூட சில வேளையில் நம்ம பைபிள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா தூக்கத்தை பிசாசானோன்னு கொண்டு வருவோம். நம்ம அதை எதிர்த்து நின்று நல்லா உற்சாகமாக நம்ம சத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறோம். மெதுவாக கண்ணாலேயே வாய் அமைதியில் நம்ம படித்தோம்னா கட்டாயம் என்ன பண்ணுது, தூக்கம் வருது. இன்றைக்கும் அப்படியே வரோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், வார்த்தைகளை சத்தமிட்டு உச்சரித்து நம்ம படிக்கும்போது அது மனசுலேயும் பதியும், அவனுடைய அர்த்தமும் நமக்கு கூடவே விளங்கும். எனவே நம்ம அப்படியாய் வார்த்தைகளை தியானிக்கிறவளாக இருக்கணும். இதுதான் நம்ம அவருடைய கிரியைகளெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அவருடைய செய்கைகள்லாம் நம்ம யோசித்து பார்த்து இதுதான் நம்மளை மகிழ்ச்சி உண்டாக்க செய்யும். எனவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய செய்கைகள்லாம் தியானிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம்.
கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமாண்டவரே, உடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், உடைய செயல்கள் ஆண்டவரே பெரியவைகள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் கூட கர்த்தாவே உம்மை ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைத்து உம்மை துதிக்கின்ற மக்களாய், மகிழ்ச்சியுறுகின்ற மக்களாய் நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். நாகூம் 3:19. இன்றைய கேள்வி: எதுவும் எதுவும் எனக்கு எதிரே நிற்கிறது என்றும் எதையும் என்ன செய்பவர்கள் உண்டு என்று ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எதுவும் எதுவும் எனக்கு எதிரே நிற்கிறது என்றும் எதையும் என்ன செய்பவர்கள் உண்டு என்று ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.